நாம் ஜெபிப்போம். இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே காலைவேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கவும், அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். கடந்த 9 மாதங்கள் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்தை காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் புதிய கிருபைகளை தந்து, புதிய நன்மைகளை தந்து, புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்கப்பான்னு கேட்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த அக்டோபர் மாதம் முதல் தேதியிலே உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய மன்னாவை எங்களுக்கு தாங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நம்முடைய வார்த்தைகள்னால, உடைய வாக்குத்தத்தங்கள்னாலே நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பாடல் ஆராதனை வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தை எங்களோடு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துவக்க முதல் முடியவருடைய உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இப்படியா சொல்றான், 138:3, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென். கடந்த 10 மாதங்கள் ஆண்டவர் நம்ம கூப்பிட்ட போது நமக்கு 3 காரியம் இதில் நம்ம கூப்பிட்ட போது ஆன்சர் பண்ணார். அது மாத்திரமில்ல, என் ஆத்மாவிலே பலனை தந்து தைரியப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. தைரியமற்ற வேலைகளிலே தைரியத்தை தந்து, பலனற்ற நேரங்களிலே பலனை தந்து, நம்ம கூப்பிட்ட வேலையில் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணி நடத்தினார். ஆமென். இந்த மாதமும் ஆண்டவர் நம்மளை அதே போல அதே கிருபைகளை தந்து நம்மளை நடத்த போகிறார். ஆமென். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்தவர். ஆமென். ஏன்னா அவர் நல்லவர், அவர் வல்லவர். பாடலாம், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லலாம், தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, இவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு, சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று. ஆமாங்க, சொல்லாமா, முன் சென்றாரே, அவர் என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே,
அவரை போற்றி துதித்து பாடி லூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று. அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதானில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடிதானில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. ஆமாப்பா, பாதுகாத்தா எங்களை பாதுகாத்தீங்களேப்பா, நீர் நல்லவரப்பா. தெய்வ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினா அவர் நல்லவர், அவர் கிருபை என்று செல்லாமா என்னை நடத்தினார். இந்த 10 மாதங்கள் கண்மணி போல நடத்தினால் என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வீர நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை. ஆமாங்க, தீர நம்பிக்கை தைரியம் மீந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாப்பா, என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். ஆமென். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் நதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரி சொல்லாம மறுபடியும். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? கடந்த 10 மாதங்கள் நம்மளை கண்மணி போல காத்த ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் கடந்த 10 மாதங்கள் நம்மளை பல சூழ்நிலைகளில் நம்மளை நடத்தினார். நம்ம கடந்து வந்த பாதைகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும் பொழுது காலை மாலை எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மளோடு இருந்து நம்மளை கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். அப்படியே தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? மரண பள்ளத்தாக்குகள் நான் நடந்த வேளைகளிலும், நான் காரிருளில் நடந்த வேளையிலும், நான் வாடி நின்ற போதெல்லாம் என் தேவன் என் கூட இருந்து
மகனே மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட இருந்து ஒத்தாசை செய்து நான் மடிந்திடாமல் என்னை அவருடைய கரத்தினால தாங்கி என்னை நடத்தினார். ஒரு நல்ல எபினேசராக என்னை நடத்தினார்ல, ஒருபோதும் கைவிடாமல் நடத்தினார்ல. நம்ம 10 மாசம் திரும்பி பார்த்தோம்னா எப்படி கடந்து போச்சுன்னே நமக்கு தெரியல. இப்பதான் ஆரம்பிச்சமா இருந்துச்சு, 10 மாதங்கள் கடந்துருச்சு. இன்னொரு 2 மாதத்துல ஒரு புதிய வருஷத்தையே நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிகளும் அவர் நம்மோடு இருந்து நடத்துறார்ல, நன்மைகளை செய்து நடத்துறார். அந்த ஆண்டவருக்கு அப்பா அம்மாக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமாப்பா, 1000 1000 1000 1000 அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லா வேளையிலும், காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தாவித்திடாது உதவும் காரங்கள் நான் கண்டேன். சொல்லாம காலை மாலை, காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் காரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. சொல்லாம எல்லா நெருக்கத்திலும், எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தர். 1000 1000 நன்மைகள் ஆமாப்பா அனுதினம் என்னை சூழ்ந்தீர், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. 1000 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசரா என்னை நல்ல எபினேசரா எம்மை நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேலை, மீட்கும் காரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேலை மடிந்திடாது என்னை
தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். ஆமென். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்தின, கிருபையும் இரக்கம் அன்பும் கொண்டீரே. ஓ ஜீசஸ். ஆமாப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்தின, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீங்களேப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ். நல்ல எபினேசரா நம்ம நடத்தினார் இல்லைங்க. 10 மாதங்கள் கண்மணி போல நடத்தினாரே. வார்த்தை இல்லை. இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவர் நல்ல எபினேசராய் நம்மளை நடத்த போகிறார். போதுமானவராக இருந்து நடத்த போகிறார். எந்த குறைவுமின்றி நம்மளை நடத்த போகிறார். எல்லா குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் நம்மோடு இருந்து நமக்கு முன் சென்று நம்முடைய கோணலான எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம கூப்பிட்ட பொழுது பதில தந்தாரு. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான பலத்தை தந்தாரு. தைரியத்தையும் தந்து நடத்துகிற தேவன் நம்ம தேவன். கடந்த 9 மாதங்கள் ஒவ்வொரு வேலைகளிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நம்ம நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் தீங்குகளுக்கும் வியாதிகளுக்கும் விலக்கி பாதுகாத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை எல்லா இன்னல்களுக்கும் வன்கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி தேவையற்ற வார்த்தைகளுக்கும் தேவையற்ற காரியங்களுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்தீங்களே, உமக்கு நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 9 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு நன்மைகளை செய்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி நீங்க எங்களோடு இருந்து நடத்தினீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா போக்கிலும் வரத்திலும் எங்களுடைய எல்லா வேலைகளிலும் எங்களுடைய எல்லா தொழில்களிலும் உம்முடைய கரம் இருந்து எங்களை நடத்தினதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதமும் எங்களை நடத்துங்க. புதிய கிருபைகளை தந்து புதிய வார்த்தைகளை தந்து வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை நடத்துங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசட்டும். ஆறுதலற்றிருக்கிற எங்களுக்கு ஆறுதலை தரட்டும். எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளை எங்கள் இருதயங்களை அறிந்த தேவன் நீங்கப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில்
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் கடந்த 9 மாதங்கள் போதுமானவராய் இருந்து அற்புதமாய் வழி நடத்தி இந்த 10வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செய்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் அடுத்த மாதம் வந்தால் 11வது மாதம், அப்புறம் 12வது மாதம் கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயர். இல்லை, ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதிகமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது கடமையாக இருக்கிறது. சரி, இன்றைக்கு இந்த மாதம் 10வது மாதத்தின் இந்த முதல் தேதியிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் வசனம் 25. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இதான் வாக்குத்தத்தம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இந்த நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்க இந்த வார்த்தை கர்த்தரை நம்புகிறவனோ. நம்முடைய நம்பிக்கை மனுஷன் மேல் அல்ல. மனுஷர்களை நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம். மனுஷர்களை நம்பி சில வேளைகளிலே நஷ்டப்பட்டிருக்கிறோம். மனுஷர்களை நம்பி நம்ம சில வேளைகளிலே அவமானப்பட்டிருக்கிறோம். இல்லை, அப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உறவுகளாக இருக்கலாம், சொந்தமாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவனோ. நம்மை படைத்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து, அவரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவானாம். அந்த ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அது சேஃப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு, நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு, நமக்கு ஒரு சேஃபான பிளேஸ் உண்டு. அது என்ன அப்படின்னா கர்த்தர் வைக்கிற ஒரு இடம். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, அப்போது யாருக்கு கர்த்தர் அடைக்கலத்தை கொடுக்கிறார்? கர்த்தரை நம்புகிறவன் எவனோ அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவன் வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி, உலக பிரகாரமான மக்கள் இருந்தாலும் சரி, ஏமாந்து போகிறதை பார்க்கிறோம், பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன்னா கடவுளை விட்டு, கர்த்தரை விட்டு, தேவனை விட்டு மக்கள் பிரிந்து இருக்கிறதை பார்க்கிறோம். மக்கள் நம்பிக்கை யார் மேல் வைக்க வேண்டுமோ அந்த கடவுளிடத்திலே, தன்னை படைத்த உண்மையாய் நேசிக்கிற ஆண்டவரிடத்திலே யாரும் நம்பிக்கை வைக்கிறதில்லை, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை பார்க்கிறோம். அதனால் என்ன நடக்கிறது? அழிவு, கண்ணீர், கவலை, சேதம், பாதிப்பு, வாழ்க்கையே இழக்கக்கூடிய சூழலில் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்படின்னா பாதுகாப்பான சேஃபான இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? வைக்கிறார். ஒன்று. அடுத்தது சங்கீதம் 9:9 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9:9, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். வசனம் சொல்லுகிறது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். முதல்ல பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ரெண்டாவது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமானவர். எப்படி அடைக்கலமா? ஹை டவரா, அதாவது உயரமான ஒரு உன்னதமான ஒரு கோபுரத்தில் வைக்கிறாராம். ஹை டவரா. அது நான் எபிரேய மொழியில் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ஹை டவரா. அது மட்டுமல்ல,
டிஃபென்ஸ்னா பாதுகாப்பு. அப்போ ஆண்டவர் ஒரு ஹை டவரில், ஒரு கோபுரத்தில் வைக்கிறாரு. டிஃபென்ஸ் அப்படின்னா பாதுகாப்பு, டிஃபென்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மூல மொழியினுடைய அர்த்தம் டிஃபென்ஸ். ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மளை ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறார். அப்போது சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நம்ம ஒருவேளை சிறுமைப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், நெருக்கப்பட்டிருக்கலாம், பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். முதலாவது பார்த்தோம், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ரெண்டாவது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம், அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்டு காணப்படுகிற நாட்கள் உண்டு, சிறுமைப்பட்டு இருந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த நிலைமையை தாண்டி ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமானவராக இருக்கிறார், ஹை டவராக இருக்கார், டிஃபென்ஸாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளிலே நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய போவோம், செய்திருக்கோம். கடந்த நாளிலே ஒரு சில வீடாக போய் எங்கூட அந்த ஒரு பாஸ்டர் நீங்கள் போகும்போது சொல்லுங்கள் பாஸ்டர், நாங்களும் கொஞ்சம் உதவி செய்கிறோன்னு சொல்லி வீடாக போய் ஒரு 4-5 இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்படி போகும்போது ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு பையன் இருப்பான். நம்ம அப்படி நேராக போகும் பொழுது 2 கண்ணும், அவன் எப்படி கண்ணு தெரியாமல் பாதிக்கப்பட்டான்னு கேள்விப்படும் பொழுது, அவன் ஒரு பயங்கரமான ஒரு ரவுடியாக இருந்திருக்கிறான். தன்னை தாக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் ஆசிடை வீசிட்டானோ, அதனால் அந்த கண்ணெல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. அவனை போய் பார்த்துட்டு அரிசியெல்லாம் கொடுத்துட்டு அவனே சமையல் பண்ணுவானான், பேசிட்டு அப்படி வந்தோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு போய் சந்தித்தோம். அந்த பாஸ்டரும் ஒரு சின்ன உதவி செய்து கூட வந்தார். கவனிங்க, சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலை, அவங்க மட்டும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டா அவங்கள ஆண்டவர் என்ன செய்கிறாரு, கர்த்தர் அவனுக்கு அடைக்கலமாக இருப்பார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலாம். எதுக்கு நம்ம உதவி செய்கிறோம், கர்த்தரை சொல்கிறோம் அப்படின்னா, அவங்க கர்த்தரை நம்பி வந்துட்டாங்கன்னா கர்த்தர் அவங்களுக்கு என்னவா இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார். நான் வீட்டில் பாஸ்டர் மாட்ட சொன்னேன், எனக்கு சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்க முடியல. பைபிள் காலேஜ் நடத்துகிறோம், பிரசங்கம் பண்ணுறோம், வெளியிடங்களுக்கு போகிறோம், பாஸ்டர்மார்கிட்ட பிரசங்கம் பண்ணுறோம், பாஸ்டர்மார்களுக்கு போதனை பண்ணுறோம். ஆனால் எனக்கு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படி மெதுவாக போய் அறிவிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிலர் அறிவிக்கும் போது சபைக்கு வரேன்னு இருக்காங்க. ஸோ நம்முடைய கடமை. காரணம் என்ன, அடைக்கலம் இல்லாத அந்த மக்களுக்கு கர்த்தருடைய அந்த அடைக்கலத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பாதுகாப்புக்குள் வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோமே, அது என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டோன்னு காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே வந்துட்டோம், தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், தேவன் வைத்திருக்கிற சேஃபான பிளேஸில் வந்துட்டோம். அதுதான் ரட்சிப்பு, காப்பாற்றப்படுதல், மீட்கப்படுதல். ஆண்டவர் நம்மை அவருடைய திட்டத்துக்குள் கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் அவருடைய அந்த பிளானில் கொண்டு வந்துட்டார். ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பில் கொண்டு வந்துட்டார். அதுதான் ரட்சிக்கப்படுறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சரி, மூன்றாவது நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். மூன்றாவது என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இருக்கா பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா கவனிங்க, யாருக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அப்படின்ட்டு வசனம் சொல்லுகிறது. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டா, அடைக்கலம் கிடைக்கும். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அடைக்கலம் கிடைக்குது. கர்த்தரை நம்ம ஏற்றுக்கொண்டோம், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷியா ஒரு குடும்பமாக மாறிட்டோம். நமக்கு என்ன நன்மை கிடைக்குது? நமக்கு திட நம்பிக்கை உண்டு. அதே சமயத்தில் அவன் பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு
அடைக்கலம் கிடைக்கும். ஆமென். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற தம்முடைய மகனுடைய அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குதான்? அடைக்கலம் கிடைக்கும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அடைக்கலம் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் அடைக்கலம் கொடுக்கிறவர். ஒரு வசனம் உண்டு, தேவன் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று பைபிள் வசனம். சங்கீதம் 46 நினைக்கிறேன், வாசிக்க வேண்டாம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அடைக்கலமான பாதுகாப்பாக இருக்கிறார். சரி, அடுத்தது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பகலிலே, நல்ல கவனிங்க, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கு மழைக்கும் அடைக்கலமாகவும் நமக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கு. நமக்கு ஒரு கூடாரம் இருக்குதான். நமக்கு என்ன இருக்குது? ஒரு கூடாரம் இருக்கு. அந்த கூடாரம் எப்படின்னா அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் இருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் அடைக்கலமாய் மறைவிடமாக ஒரு கூடாரம் இருக்கு. அந்த நாட்களில் பழைய ஏற்பாட்டில் அடைக்கல பட்டணம்னு நான் நினைக்கிறேன், 6 பட்டணம் என்னமோ நினைக்கிறேன், அடைக்கல பட்டணம்னு உண்டு. ஒரு மனுஷன் தவறு செய்துட்டா அவனை என்ன செய்வாங்க? அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கும். இவன் ஓடி போய் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே பூந்துட்டு அவனுக்கு என்ன இருக்காது? அதை விட்டு வெளியே வந்தானா அவ்வளோதான், தீந்தான். ஆனால் அவன் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி போயிட்டா காப்பாற்றப்பட்டுருவான். அவனை ஒன்றும் செய்ய முடியாது, உள்ளே போய் அவனை கொல்லக்கூடாது அப்படின்னு அடைக்கல பட்டணம்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அப்போ நம்ம ஓடி போய் ஒரு கூடாரத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு கூடாரம் இருக்குதான். ஆண்டவர் ஒரு கூடாரத்தை வச்சிருக்கிறார் இல்லை? கர்த்தர் நல்ல ஒரு கூடாரத்தை வச்சிருக்கிறார். அந்த கூடாரம் நமக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் இருக்கிறது. இப்போ நீங்களும் நானும் ஓடி போய் மறைந்து கொள்வதற்கு ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? நமக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மறந்து விடக்கூடாது. எனக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு கூடாரம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது என்ன கூடாரம்னா கர்த்தருடைய செட்டையின் நிழலே அவருடைய கூடாரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, நான் நிறைவு செய்கிறேன். சங்கீதம் 46:7 சங்கீதம் 46:7 யாக்கோபின் தேவன், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த. சரி, இப்போ நமக்கு அடைக்கல யாரு அப்படின்னா, கூடாரம்னு பார்த்தோம். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு. சிறுபனைப்பட்டவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு இல்லை, அவருடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக இருக்காரு. அப்போ சுற்றிலும் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது கடைசியாக யார் அடைக்கலாம் அப்படின்னா, யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். யாக்கோபின் தேவன் யார்? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவன் யார்? அவர் சிருஷ்டி கர்த்தர். அந்த தேவன் யார்? நம்முடைய தேவன். அந்த தேவன் யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். எதற்காக வந்தார்? நமக்கு அடைக்கலம் கொடுக்கும்படி. யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படி இருக்கிறாரா? உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. இந்த 10வது மாதத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. எனக்கு பிரச்சனை வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, நான் ஓடி போய் மறைவதற்கு, எனக்கு ஒரு அடைக்கலமாக இருப்பதற்கு ஒரு கூடாரம் உண்டு. ஆமென். பிரைஸ் லார்ட். மறந்துடவே கூடாது. என்ன உண்டு? ஒரு கூடாரம். நம்ம வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு கூடாரம் உண்டு. எதுக்கு? ஓடி போய் மறைந்து கொள்வதற்கு, அடைக்கலமாக இருப்பதற்கு எனக்கு ஒரு கூடாரம் உண்டு. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 4:6 பாருங்கள். அதை வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். ஏசாயா 4:6
பாங்க இல்லை, பகலிலே வெயிலுக்கு வெயில் கொடுமை, வெயில் செத்து போறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? வெயில் இங்க வசனம் சொல்லுது பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் எப்படி பெரும் காற்றுக்கும் மழைக்கும், பெருங்காற்று புயல் காற்று வருது, அந்த பெருங்காற்றுக்கும் மழைக்கும், மழை வந்தா எவ்வளவு சேதம் அடையுது இல்லை? எத்தனையோ பேர் இறந்து போறாங்க, கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்கு, உயிர் சேதமாகுது. ஆனா நம்மளை ஆண்டவர் காப்பாத்திருக்காருல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாத்திருக்காரு இல்லையா? அப்போ அந்த வெயிலுக்கும் சரி, பெருங்காற்றுக்கும் சரி, மழைக்கும் சரி அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும், எல்லா கூடாரம் அடிச்சுட்டு போகுது தண்ணியில், ஒரு கூடாரம் இருக்குது, அது நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற கூடாரம், அது மறைவிடமாகவும் அடைக்கலமாகவும் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடி நம்ம அப்படி ஜெபிப்போம். பாஸ்டர் அம்மா ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Glory to God. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நல்ல புதிய மாதத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 10ஆம் மாதத்தின் முதல் தேதியில் இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதிக்க தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த புதிய மாதத்தை காண எங்களுக்கு ஜீவன் தந்தீங்களே, சுகம் தந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் இந்த மாதத்தை காண உதவி செய்தீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் தேதியிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆண்டவரே நம்புகிற அடைக்கலமாய் இருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கும்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. மழைக்கு நீர் எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர், வெயிலுக்கு எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த பூமியிலே ஆண்டவரே எங்களுக்கு பெரிய ஒரு சில ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீர், பெரிய ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தொடரட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நீர் போதுமானவராயிருந்து நடத்துவீராக ராஜா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட பிள்ளைகளையும், வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளும், வர முடியாத பிள்ளைகளையும், திருச்சபையில் உள்ள பிள்ளைகள் அனைத்தையும் நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய கூடார மறைவிலே மறைத்து ஒழித்து வைத்து பாதுகாத்து கொள்வீராக. எல்லா தீமைக்கு விலைக்கு மறைத்து பாதுகாத்து கொள்வீராக ராஜா. நீர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பீராக ராஜா. சிறுமைப்படுகிற காலங்களில் நீ தஞ்சமாயிருந்து உதவியாயிருந்து நடத்துவீராக ராஜா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னபடி ஆண்டவரே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடரும்படியான ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 10வது மாதத்திலே தேவன் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.